Hey friends, welcome to our channel Swati Jay Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ஸ் டு பை கோல்ட் ஃபார் தீபாவளி. நமக்கு தீபாவளி வந்து வரப்போகுது. இன்னும் கொஞ்ச நாளில் நமக்கு தீபாவளி. அந்த கொஞ்ச நாளுக்குள்ளே நம்ம அட்லீஸ்ட் ஒரு 100 மில்லிகிராம்லேருந்து ஒரு 5 சவரன் வரையும் எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். தீபாவளிக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு தங்கம் வாங்குற மாதிரி தான் பிளான் பண்ண போகிறோம். இன்று தங்கம் சேமியுங்கள், நாளை உங்களுடைய பாதுகாப்பாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு எமர்ஜென்சிக்கு அப்படின்னா கண்டிப்பாக பணம் அப்படின்றது ஒன்று தேவைப்படுது. அந்த பணம் எதன் மூலயமா வரும் அப்படின்னா, நம்ம தங்கத்தை சேமித்தோம் அப்படின்னா அந்த தங்கம் வந்து நம்ம ஒரு பேங்க்ல அடக வச்சாலோ வித்தாலோ ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சாலோ அந்த தங்கம் அப்படின்றது நம்மளுடைய பாதுகாப்பா வந்து முடியும். ஏன்னா வீடு கட்டணும் அப்படின்னா அது சும்மா கிடையாது, சேமிப்பால மட்டுமே அது முடியும். நிறைய பேர் வந்து போத்தீஸ் டிஜிகோல்டை பற்றி கேட்டிருந்தீங்க இல்லையா, அதை வந்து நான் வந்து அவங்க கஸ்டமர் கேருக்கு வந்து கால் பண்ணி கேட்டிருந்தேன். இந்த மாதிரி வந்து நான் உங்கள் கடைக்கு வந்திருந்தேன், கொஞ்சம் பொருள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அந்த கோல்டு காயின் வந்து நீங்கள் கால்குலேஷன் ரொம்ப தப்பாக போட்டிருந்தீங்க. 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் வந்து எனக்கு தப்பாக வந்துடுச்சு கால்குலேஷன். 3rd டைம் தான் கால்குலேஷன் போட்டிங்க. ஆனாலும் சத்தியமாக எனக்கு கால்குலேஷன்ன்றது புரியலை. நீங்கள் வந்து ஏன் வந்து பில்லும் வந்து மோஸ்ட்டாக எல்லா கடையிலையும் நமக்கு வந்து ஒரு காயின் கொடுக்குறாங்க அப்படின்னா பில்லை நீங்கள் சேர்த்து பையில் வச்சு தானே தரணும், ஏன் தரல அப்படின்றதுக்காக நான் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன் கஸ்டமர் கேருக்கு. அவங்க சிஸ்டர் வந்து ரொம்ப பணிவாக தான் பேசியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு 100 பில்லு இந்த மாதிரி போடலை சிஸ்டர், யாருக்குமே தரலை கஸ்டமருக்கு, எல்லாமே பெண்டிங்கில் தான் இருக்குது, எங்களோட சர்வர் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃபோன் நம்பரும் என்னோடய நேமும் வந்து எழுதி வச்சுக்கிட்டாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நான் உங்களோட பில்லில் வந்து ஃபுல்லாக மென்ஷன் பண்ணி உங்களுக்கு கால்குலேஷனோட அனுப்புகிறேன், நீங்கள் திரும்ப கால் பண்ணி கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் தான் பில்லு வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வீக் வரையும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பில்லோட கால்குலேஷன் டவுட் எல்லாமே நான் கேட்டிருக்கேன் அந்த சிஸ்டர்கிட்ட. நான் உங்களுக்கு தெளிவாக அதில் ஒவ்வொன்றும் மென்ஷன் பண்ணி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இந்த மாதிரி சொன்னேன், பில்லோட கால்குலேஷன்ஸே ஏன் இவ்வளோ தப்பாக போடுறாங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்களும் வந்து சாரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அது அவங்களோட தப்பு மட்டும் கிடையாது, அவங்களும் சாரி சொல்லியிருந்தாங்க. இல்லை சிஸ்டர், நான் ஏன் இப்படி கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்றது பெஸ்ட்டாக இருந்ததுன்னா அடுத்த வாட்டி வரணும்னு தோணும். ஃபஸ்ட் டைமே வந்து எனக்கு இம்ப்ரெஷனே இல்லை பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லியிருக்கும்போது நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி நடக்காது அப்படின்ற மாதிரி அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் அங்கேயே கேட்டு விசாரித்து வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை அங்கேயே நீங்கள் கேட்டு வச்சுக்கோங்க. என்ன மாதிரி வீட்டுக்கு வந்து நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அதே மாதிரி கால்குலேஷன்ஸை தயவு செஞ்சு செக் பண்ணி அதுக்கப்புறம் கோல்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 10 டிப்ஸும் இதில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். தீபாவளி அன்றைக்கி என்னென்ன நம்ம விஷயங்கள் செய்யணும் அப்படின்றதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அக்டோபர் 20ஆம் தேதி வந்து 2025 வந்து நமக்கு தீபாவளி வருது, திங்கட்கிழமையாக வருது. ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 6 நாட்கள் இருக்குது, 26, 27, 28, 29, 30, 31 6 நாட்கள் இருக்குது. செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா 30 நாள், அக்டோபரில் பார்த்தீங்கன்னா 19 நாள் தான் இருக்குது. 20ஆம் தேதி தீபாவளி, மொத்தமாக சேர்த்திங்கன்னா 55 நாட்கள் இருக்குது. இந்த 55 நாட்களில் நீங்கள் 100 மில்லிகிராம் வாங்கினாலும் பரவாயில்ல, 5 சவரன் வாங்கினாலும் பரவாயில்ல, உங்களோட சேமிப்பால் மட்டுமே அதை செய்ய முடியும். நீங்கள் வந்து ஒரு தின சேமிப்பாக இருக்கலாம், இல்லை மாத சேமிப்பாக இருக்கலாம், வார சேமிப்பாக கூட பண்ணலாம். இல்லை வந்து டெய்லி வந்து சம்பளம் வாங்குறீங்க, இல்லை வார சம்பளம் வாங்குறவங்க, இல்லை மாத சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். இந்த 55 நாளும் நம்மளோட கோல்ட் சேவிங்ஸாக பண்ண போகிறோம். தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 20ஆம் தேதி நமக்கு கோல்டு ரேட் என்னவா இருக்கும்னு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நான் பார்த்தீங்கன்னா 1 கிராம் வந்து 9400 வரையும் போட்டிருக்கேன், 9400 வரையும் போட்டிருக்கேன். அதுக்கு கண்டிப்பாக வேஸ்டேஜ் அப்படின்றது ஆஃபரில் கொடுப்பாங்க. கோல்டு காயினுக்கு வெறும் ஜிஎஸ்டி மட்டும்தான் போடுவாங்க. நோ வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த 55 நாட்களுக்குள்ளே நம்ம சேவிங்ஸ் பண்ணி ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணலாம். வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா போட மாட்டாங்க, வெறும் ஜிஎஸ்டி தான். 282 ரூபா மொத்தமாக 1 கிராம் நீங்கள் வாங்கணும்னா 9682 ரூபாய், 9682 ருபீஸ் வந்து நம்ம 1 கிராம் கோல்டு காயின் வாங்குறதுக்கு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படியெல்லாம் நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட், தின சம்பளம் வாங்குறீங்களா இருந்தாலும் சரி, இல்லை நான் தினமும் வந்து சேமிப்பேன் அப்படின்னாலும் ஒரு உண்டியல்லேருந்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அந்த உண்டியல்ல தினமும் வந்து சேமிக்க போகிறோம். இல்லை தினமும் வாங்குற சம்பளத்துலேருந்து எவ்வளோ போட்டால் எவ்வளோ நம்ம சேமிக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட், நீங்கள் ஒரு 100 மில்லிகிராம் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு 968 ருபீஸ் தேவைப்படுது. அப்போது நீங்கள் இருக்கிற இந்த 55 நாட்களில் எவ்வளோ போடணும்? ஒரு நாளைக்கு 18 ரூபாய் நீங்கள் போட்டிங்கன்னா போதும். ஒரு நாளைக்கு 18 ரூபாய் போட்டிங்கன்னா ஒரு 100 மில்லிகிராம் வாங்குறதுக்கு நீங்கள் 990 ருபீஸ் சேமிச்சுட்டு இருப்பீங்க. இந்த 55 நாட்களுக்குள்ள ஒரு நாளைக்கு 18 ரூபாய் நீங்கள் சேமிக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் 200 மில்லிகிராம் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைன்னா 1936 ருபீஸ் உங்களுக்கு தேவை. ஒரு நாளைக்கு இந்த 55 நாட்களில் ஒரு நாளைக்கு நீங்கள் போட வேண்டிய தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 ரூபாய் போட்டால் போதும். உங்களால் ஈஸியாக வந்து 1925 ருபீஸை சேமித்து
ஈஸியாக உங்களால் 200 மில்லிகிராம் கோல்டு காயினை வாங்கிட முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 250 மில்லிகிராம் கோல்டு காயினுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு நாளைக்கு 44 ரூபாய் சேமிக்கணும். 55 நாட்களுக்கும் 44 ரூபாய் போட்டிங்கன்னா 2420 ரூபாய் சேமிச்சுட்டு இருப்பீங்க. நமக்கு தேவையானதே அந்த 2420 ரூபாய் தேவைப்படுது. இதுவே அரை கிராம் 500 மில்லிகிராம் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நமக்கு தேவையான தொகை பார்த்தீங்கன்னா 4841 ரூபாய். இதுக்கு நம்ம 55 நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் 88 ரூபாய் போடணும். டெய்லி இந்த 55 டேஸ்க்கும் 88 ருபீஸ் நீங்க போட்டீங்கன்னா உங்களோட சேவிங்ஸ் அரை கிராமுக்கு 500 மில்லிகிராமுக்கு 4840 ரூபாய் நீங்க சேமிச்சுட்டு இருப்பீங்க. இதுவே நீங்க 1 கிராம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த 55 நாட்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் நீங்க போட வேண்டிய தொகை இந்த உண்டியல்ல 176 ரூபாய் நீங்க போடணும். ஒரு நாளைக்கு 176 ரூபாய் நீங்க போட்டீங்கன்னா உங்களால 9680 ருபீஸ் நீங்க சேவ் பண்ணிட முடியும் ஈஸியா. 1 கிராம் இந்த தீபாவளிக்கு உங்க கையில இருக்கும். நீங்க போட வேண்டிய தொகை 176 ரூபாய் போடணும். இதுவே நீங்க 2 கிராம் வாங்க போறீங்கன்னா நீங்க ஒரு நாளைக்கு போட வேண்டிய தொகை இந்த 55 நாட்களுக்கும் 352 ரூபாய். ஒரு நாளைக்கு 352 ரூபாய் அப்படின்னு இந்த 55 நாட்களுக்கும் தொடர்ந்து போட்டுட்டே வந்தீங்கன்னா 19,360 ருபீஸ் நீங்க சேவ் பண்ணிட்டு இருப்பீங்க. இதுவே ஒரு சவரன் நீங்க வாங்கணும்ன்ற ஐடியால இருக்கீங்க அப்படின்னா, ஒரு நகையா எடுக்கணும் அப்படின்ற பிளான்ல இருக்கீங்கன்னா, நான் 1 கிராம் 9400 போட்டு சொல்றேன். 8 கிராம் வாங்கணும்னா 75,200 ரூபாய் உங்களுக்கு தேவைப்படுது. இதுவே அது 13% வந்து வேஸ்டேஜ் போட்டிருக்காங்கன்னா வேஸ்டேஜ் வரையுமே 9,776 ரூபாய் உங்களுக்கு ஆகும். 3% ஜிஎஸ்டி 2,550 ரூபாய் ஆகும். மொத்த 13% வேஸ்டேஜ் உள்ள நகைகளுக்கு 87,526 ரூபாய் உங்களுக்கு ஆகும். இந்த 55 நாட்களுக்குள்ள நீங்க சேமிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு சவரனுக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் போட வேண்டிய தொகை 1592 ரூபாய் நீங்க போடணும். ஒரு நாளைக்கு நான் சொல்றது 1592 ரூபாய் நீங்க போட்டீங்கன்னா ஒரு சவரன் 55 நாட்களுக்குள்ள தேவையான பணத்தை நீங்க சேமிச்சிடலாம். இதுவே 2 சவரன் வாங்க போறீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்க போட வேண்டிய தொகை 3184 ரூபாய் போடணும். நம்மளோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி 100 மில்லிகிராமா 200 மில்லிகிராமா 250 மில்லிகிராமா 500 மில்லிகிராமா இல்ல 1 கிராமா 2 கிராமா 1 சவரனா 2 சவரனா நீங்க தான் பிளான் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேவிங்ஸ் பண்ணணும். தின சேமிப்பு இது பண்றவங்க இல்ல தின சம்பளம் வாங்குறவங்க. அடுத்ததா வார சம்பளம் வாங்குறவங்கள சொல்லிடுறேன். வார சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, வார சேமிப்பு வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க எப்படி எல்லாம் சேமிக்கலாம் அப்படின்றத நான் ஷேர் பண்றேன். 100 மில்லிகிராமுக்கு நம்ம 7 வாரம் இருக்கு நம்ம கையில. இந்த அக்டோபர் 20ஆம் தேதி வரதுக்குள்ள நமக்கு 7 வாரம் இருக்கு. நம்ம ஒரு வார 138 ரூபாய் சேமிச்சா போதும். ஒரு வாரத்துக்கு மொத்தமா 7 வாரத்துக்கும் 138 சேமிச்சிங்கன்னா 960 ருபீஸ் நீங்க வந்து சேமிச்சுட்டு இருப்பீங்க. வார சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் வார சேமிப்பு பண்றவங்களா இருந்தாலும் 100 மில்லிகிராம் வாங்குறது ரொம்ப ஈஸி ஆயிடும். இதுவே 200 மில்லிகிராம் நீங்க சேமிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நமக்கும் 7 வாரங்கள் இருக்கு. வார சேமிப்பு இருக்கிறவங்களுக்கு மொத்தமா ஒரு வாரத்துக்கு 277 ரூபாய் சேமிச்சா போதும். 200 மில்லிகிராம் கோல்டு காயின் ஈஸியா வாங்கிடலாம். 1939 ருபீஸ் நமக்கு கிடைக்கும். இதுவே 250 மில்லிகிராம் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா 7 வாரம் இருக்கு இல்லையா நமக்கு தீபாவளி வரத்துக்கு, ஒரு வாரத்துக்கு நீங்க சேமிக்க வேண்டிய தொகை 346 ரூபாய் சேமிக்கணும். நீங்க 7 வாரத்துக்குள்ள அக்டோபர் தீபாவளி வரத்துக்குள்ள என்ன சேமிச்சிருப்பீங்கன்னா 2422 ரூபாய் சேமிச்சுட்டு இருப்பீங்க. 250 மில்லிகிராம் ஈஸியா வாங்கிடலாம். இதுவே அரை கிராம் 500 மில்லிகிராம் நீங்க வாங்கணும்னா 7 வாரம் இருக்கு நமக்கு தீபாவளி வரத்துக்குள்ள, ஒரு வாரத்துக்கு 692 ரூபாய் நீங்க சேமிக்கணும். ஒரு வாரத்துக்கு நான் சொல்றேன். மொத்தம் 7 வாரம் இதே மாதிரி சேமிச்சிங்கன்னா 4844 ரூபாய் நீங்க சேமிச்சுட்டு இருப்பீங்க. ஈஸியா 500 மில்லிகிராம் வாங்கிட்டு இருப்பீங்க. வேஸ்டேஜ் இல்லாம கோல்டு காயின்ஸ்க்கு நான் சொல்றது. இதுவே 1 கிராம் நீங்க வாங்க போறீங்கன்னா நம்ம 7 வாரம் இருக்கு. ஒரு வாரத்துக்கு 1383 ரூபாய் நீங்க சேமிக்க தொடங்கினீங்கன்னா 7 வாரமும் இதே 1383 ரூபாய் நீங்க சேமிக்க ஆரம்பிப்பீங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா 9681 ருபீஸ் நீங்க சேமிச்சுட்டு இருப்பீங்க. இதுவே 2 கிராம் நீங்க வாங்க போறீங்கன்னா நீங்க ஒரு வாரத்துக்கு 2766 ரூபாய் நீங்க சேமிக்கணும். மொத்தம் 7 வாரம் இருக்கு. 7 வாரமும் 2766 ரூபாய் சேமிச்சீங்கன்னா நீங்க சேமிச்சிருக்க தொகை இந்த 7 வாரத்துக்கு 19,362 ருபீஸ் நீங்க சேமிச்சுட்டு இருப்பீங்க. இதுவே நீங்க ஒரு சவரன் வாங்குற ஐடியால இருக்கீங்க, 13% வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க அப்படின்னா மொத்தம் 7 வாரம் இருக்கு. ஒரு வாரத்துக்கு நீங்க எடுக்க வேண்டிய தொகை 12,515 ரூபாய் நீங்க சேமிக்கணும். அப்பதான் உங்களால வந்து 87,605 ரூபாய் சேமிக்க முடியும். ஒரு சவரன் வாங்குறதுக்கு இதுதான் நம்மளோட பிளான். நீங்க ஒரு சவரன் வாங்குற ஐடியால இருக்கீங்க, 7 வாரம் தான் இருக்குன்னா ஒரு வாரத்துக்கு 12,515 ரூபாய் நீங்க சேமிக்கணும். இதுவே மாத சம்பளம் வாங்குறவங்க, மாத சேமிப்பு பண்றவங்க எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, இதுவே நீங்க 100 மில்லிகிராம் சேமிக்க போறீங்கன்னா நமக்கு 2 மாசம் தான் இருக்கு. 1 செப்டம்பர் இல்ல அக்டோபர். இந்த மாத சேமிப்பு பண்றவங்க, மாத சம்பளம் வாங்குறவங்க இந்த 2 மாசத்துல நீங்க சேமிக்கணும். ஃபர்ஸ்ட்
செப்டம்பர் மாதம் 484 ரூபாய் சேமிக்கணும். அக்டோபர் மாதம் ஒரு 484 ரூபாய் சேமிச்சிங்கன்னா 2 மாதம் இந்த மாதிரி அமௌண்ட் நீங்கள் மாத சம்பளம் வந்தவொடனே எடுத்து வச்சிங்கன்னா 968 ருபீஸ் நீங்கள் சேமிச்சுட்டு இருப்பீங்க. ஈஸியாக 100 மில்லிகிராம் வாங்கிடலாம். இதுவே 200 மில்லிகிராம் உங்களோட ஐடியாவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் ஒரு 968 ருபீஸும் அக்டோபர் மாதம் 968 ருபீஸும் 2 மாதம் இதே தொகையை உங்களோட வருமானம் வந்தவொடனே எடுத்து வச்சிங்கன்னா உங்களோட சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா 1936 ருபீஸ் நீங்கள் சேமிச்சுட்டு இருப்பீங்க. 200 மில்லிகிராம் ஈஸியாக 2 மாதத்துல நீங்கள் வாங்கிட்டு இருப்பீங்க. இதுவே 250 மில்லிகிராம் உங்களோட பிளானாக இருந்துச்சுன்னா 2 மாதம் செப்டம்பர் ஒரு 1210 ரூபாவும் அக்டோபர் ஒரு 1210 ரூபாவும் 2420 ரூபாய் நீங்கள் 250 மில்லிகிராம் வாங்குறதுக்கு ஈஸியாக சேமிச்சுட்டு இருப்பீங்க. இதுவே 500 மில்லிகிராம் உங்களோட பிளானில் இருந்துச்சுன்னா செப்டம்பர் மாதம் ஒரு 2420 அக்டோபர் மாதம் ஒரு 2420 மொத்தமாக நீங்கள் எவ்வளோ சேமிச்சிருப்பீங்க 4840 ரூபாய் சேமிச்சுட்டு இருப்பீங்க. இதில் உங்களுக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 500 மில்லிகிராம் ஈஸியாக சேமிக்கிறதுக்கு இந்த பிளான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இதுவே 1 கிராம் வாங்குற ஐடியாவில் இருக்கீங்க மாத சேமிப்பு பண்ணுறவங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் ஒரு 4841 ரூபாவும் அக்டோபர் மாதம் ஒரு 4841 ரூபாவும் இந்த 2 மாதம் இந்த தொகையை எடுத்து வச்சிங்கன்னா 9682 ருபீஸ் நீங்கள் சேமிச்சுட்டு இருப்பீங்க. 1 கிராம் வாங்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இதுவே 2 கிராம் வாங்குற ஐடியாவில் இருக்கீங்கன்னா 2 மாதம் ஒன்று வந்து செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா 9682 ருபீஸும் அக்டோபரில் ஒரு 9682 ருபீஸும் உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைச்சிருக்கும். சேமிச்சுட்டு இருப்பீங்க. உங்களால் ஒரு 2 கிராம் வாங்குறது அக்டோபர் மாதம் தீபாவளிக்குள்ளே ஈஸியாக இருக்கும். 19,364 ருபீஸ் நீங்கள் வந்து சேமிச்சுட்டு இருப்பீங்க. இதுவே ஒரு சவரன் வாங்குற பிளான்ல இருக்கீங்க வித் 13% வேஸ்டேஜ் அப்படின்னா 3+3% ஜிஎஸ்டி அப்படின்னா உங்களுக்கு 2 மாதம் டைம் இருக்கு. நீங்க ஒரு மாசத்துக்கு எடுத்து வைக்க போற தொகை பார்த்தீங்கன்னா 43,763 ரூபாய் செப்டம்பர் மாதம். அதே அக்டோபர் மாதம் 43,763 ரூபாய். மொத்தமாக 2 மாதமே இந்த மாதிரி எடுத்து வச்சிங்கன்னா 2 மாதம் உங்களோட சேமிப்பு 87,526 ரூபாய் சேமிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு சவரன் வாங்குறதுக்கு இது உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன். உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் சேமிக்கணும். நம்மளோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி சேமிச்சோம்னால தான் நம்மளால ஈஸியாக தீபாவளிக்கு அன்னைக்கு கோல்டு வாங்க முடியும். என்னோட பிளான் பார்த்தீங்கன்னா 500 மில்லிகிராம் மாத சம்பளம் வாங்குறதால 2420 ரூபாய் இந்த மாதமும் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 2420 ரூபாய் எடுத்து வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு பிளான் வச்சுருக்கேன். டெய்லி ஒரு 10 ரூபாய் எடுத்து உண்டியலில் போடணும். இந்த சேமிப்பை நான் பண்ண போகிறேன். எவ்வளோ சேமிக்க முடியுது இந்த 55 நாட்களுக்குள்ளே அப்படின்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தீபாவளி டைமில் உண்டியலை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அந்த அமௌண்ட்டை. இன்னொரு பிளானும் சொல்கிறேன். இப்போ நம்மளால் வந்து இந்த தீபாவளிக்கு வந்து எடுக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஜிகோல்டு வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த டிஜிகோல்டில் இதில் ஏதாச்சும் மாத சம்பளமாக யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை வார சேவிங்ஸ் சொல்லியிருக்கேன் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை டெய்லி சேவிங்ஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா அதையும் யூஸ் பண்ணி நீங்கள் டெய்லி டிஜிகோல்டில் ஒரு தொகை அப்படின்றது 100 ரூபாய்க்கு மேலே இருக்கும் இல்லையா. இப்போ இதை நினச்சிருக்கீங்க உங்களால் வந்து டெய்லி ஒரு 55 நாட்களுக்கு 176 ரூபாய் போட முடியும். டெய்லி 55 நாட்களுக்கு போட முடியும்னா நீங்கள் வந்து 9680 ருபீஸ் சேமிச்சிருப்பீங்க. 1 கிராம் வாங்கிட முடியும். அந்த மாதிரி நீங்கள் வந்து எதில் பிளான் பண்ணுறதா இருந்தாலும் பிளான் பண்ணிக்கலாம். இதுவே நீங்களாம் வந்து உங்களால் வந்து ஒரு வாரத்துக்கே வந்து 138 ரூபாய் 278 ரூபாய் இந்த மாதிரி 277 ரூபாய் இந்த மாதிரிலாம் சேமிக்க முடியும்னா வாரம் இந்த அமௌண்ட்டை போட்டிங்கன்னா போதும். இது ஒரு 100 மில்லிகிராம் 200 மில்லிகிராம் 250 மில்லிகிராம் 500 மில்லிகிராம் அப்படின்றது ஈஸியாக உங்களால் டிஜிகோல்டில் சேவ் பண்ண முடியும். ஒரு வாரத்துக்கு 1383 ரூபாய் சேமிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் 1 கிராம் அப்படின்றது டிஜிகோல்டு மூலியமாகவே வாங்கிட முடியும். உங்களோட பிளானுக்கு ஏற்ற மாதிரி போங்க, உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி போங்க, ஈஸியாக உங்களால் பண்ணிட முடியும். என்னோட டிப்ஸை வந்து ஷேர் பண்ணிடுறேன். தீபாவளிக்கு அன்றைக்கி என்ன கோல்டு வாங்கணும், எப்படி கோல்டு வாங்கணும் அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸை ஓரளவுக்கு உங்களால் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கனால ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் 1 சவரன் வாங்குறீங்களோ 2 சவரன் வாங்குறீங்களோ 5 சவரன் வாங்குறீங்களோ அது முக்கியம் கிடையாது. நீங்கள் அங்கே போயிட்டு என்ன வாங்குறீங்க எப்படி வாங்கணுன்றதை நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது நீங்கள் வந்து தீபாவளிக்கே நம்மளால் எடுக்கவே முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தீபாவளி அன்றைக்கி கரெக்டாக கோல்டு ஸ்கீம் போட்டிங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முடிகிற மாதிரி நீங்கள் கோல்டு ஸ்கீம் போட்டிங்க. இந்த அக்டோபர் போடுறீங்க அப்படின்னா அடுத்த நவம்பர் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை தீபாவளி டைமில் அடுத்த வருஷம் எப்படி 2026 பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் தான் வந்து நமக்கு தீபாவளி வருது. நவம்பர் 8ஆம் தேதி தான் கரெக்டாக வருது. நவம்பர் 8ஆம் தேதி நமக்கு தீபாவளி வருது. அப்போ அடுத்த தீபாவளிக்கு நீங்கள் 2024 நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா நம்ம எப்போ ஸ்கீம் போடணுன்னா டிசம்பர் மாதம் போட்டிங்கன்னா போதும். அடுத்த நவம்பரில் வந்து நீங்கள் தீபாவளி டைமில் போய்ட்டு கோல்டு எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா தீபாவளிக்கு தங்கம் வாங்குற மாதிரி உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஏன் தீபாவளி அன்றைக்கி நம்ம சிட்டு வந்து போடணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஒன்று ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு மாதிரி நம்மளுக்கு வேஸ்டேஜ் ஏதாச்சும் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இன்னொன்று ஏதாச்சும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும் தீபாவளி அன்றைக்கி கோல்டு எடுக்கும்போது.
கோல்டு ஸ்கீம் போடும்போது மந்த்லி ஸ்கீமாக போட்டுக்கலாம், இல்லை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமாகவும் போட்டுக்கலாம். அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் வந்து ஒரு மணியாகவும் இருக்கலாம், இல்லை கோல்டு காயின் டெபாசிட் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம், இல்லை ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். இதில் இந்த டைமில் நீங்கள் தீபாவளி டைமில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். அன்றைக்கி வந்து வேஸ்டேஜில் ஏதாச்சும் கம்மி பண்ணலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட்ஸ் ஏதாச்சும் தர மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் தீபாவளிக்கு மோஸ்ட்டாக வந்து பிளான் பண்ணுறது, ஸ்கீம் போடுறது. அதை வந்து நீங்கள் யோசிச்சு பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு நகை எடுக்க போறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா தீபாவளி டைம் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா அதே வேஸ்டேஜ் ஆஃபருக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். எந்த கடையில் வேஸ்டேஜ் வந்து நமக்கு கம்மியாக ஆஃபர்ஸ் தராங்க, ஃப்ளாட் 50% ஆஃப், இல்லை ஒரு சில நகைகளுக்கு வந்து 0% வேஸ்டேஜே இல்லாமல் நீங்கள் நகை எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ ஜிஆர்டி மாதிரி ஒரு கடை அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு நீங்கள் ஒரு 10 கிராம்ஸுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அதே 10 கிராமுக்கு வந்து சில்வர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆஃபர்ஸை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற சில்வர் ரேட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. 130 ரூபாய் இருக்குது, ஒரு நாளுக்கு 127 ரூபாய் இருக்குது. அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கோல்ட்லையும் சில்வர்லையும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. கோல்டில் இருக்க அந்த டிஃப்ரென்ஸ் வந்து சில்வர்லையும் இப்போ வர ஆரம்பிக்கிறதால நீங்கள் சில்வரும் சேமிக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அதனால் ரெண்டுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ ஏவிஆர் ஸ்வர்ணமஹால், ஜாய் அலுகாஸ், லலிதா, தனிஷ்க், பிரின்ஸ், ஸ்ரீகுமரன், பீமா, கசானா இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் ஆஃபர்ஸ், மேக்கிங் சார்ஜஸ் ஆஃபர்ஸ் எல்லாம் போடுவாங்க தீபாவளி டைமில். மோஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட கடை எந்த கடை வந்து ரொம்ப பிடிக்குமோ அந்த கடையில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். மோஸ்ட்டாக வேஸ்டேஜ் ஆஃபர்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டிப் அப்படின்றா, நீங்கள் எதுக்காக சேவிங்ஸ் பண்ணுறீங்க, ஒரு காயினுக்காக பிளான் பண்ணி சேவிங்ஸ் பண்ணுறீங்களா, இல்லை ஒரு ஜுவல்லரி எடுக்கணும்னு சேவிங்ஸ் பிளான் பண்ணி பண்ணுறீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஒரு இயரிங்காக இருக்கலாம், ஒரு நெக்லஸாக இருக்கலாம், எதுக்காக அப்படின்றத உங்களோட பிளானிங் பொறுத்த மாதிரி நீங்கள் சேவிங்ஸ் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆறாவது ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், பேரம் பேசுங்க. ஒரு வேஸ்டேஜாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, 500 ரூபாவா கூட யோசிச்சு வந்து நீங்கள் அங்கே போயிட்டு ஷாப்பில் இருக்கிற மேனேஜர் கிட்ட பேசுனீங்கன்னா கூட ஒரு 500 ரூபாவாச்சு குறைப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு 500 ரூபான்னு நினச்சி விட்டீங்கன்னா கூட அது வந்து பிரச்சனை தான், நம்மளோட காசு தான், அது நம்மளோட ஏர்னிங்ஸ் தான். அதை வந்து பேரம் பேசுறதுக்கு தயங்காதீங்க. இப்போ நான் வந்து பேரம் வந்து பேசுவேனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் என் ஹஸ்பண்ட் சூப்பராக பேசுவேன். நான் வந்து கூட்டிகிட்டு போனால் அவங்கள கூட்டிகிட்டு போகாமல் ஷாப்புக்கு வந்து போக மாட்டேன். நல்லாவே பேசுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சரௌண்டிங், அது உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், உங்களை மாமியாராக இருக்கலாம், இல்லை உங்களோட மாமனாராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து நல்லா பேசுவாங்க, இல்லை நீங்களே சூப்பராக பேசுவீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஃபீல் பண்ணாமல் ஷையாக நீங்கள் வந்து தைரியமாக எவ்வளோ கேட்க முடியுமோ கேட்டு வாங்கிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் ஒரு 500 ரூபாய் குறைக்க முடியும் அப்படின்னா கூட அந்த மாதிரி இடத்துல பெரிய விஷயம்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜில் முடிஞ்ச அளவுக்கு குறைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் பேசுறதுல தான் இருக்குது. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் பேசி குறைங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன்ஸை மட்டும் தயவு செஞ்சு எல்லாருமே செக் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். நீங்கள் அந்த கடையில் எவ்வளோ பெரிய கடையாக இருந்தாலும் பரவாயில்ல, கேல்குலேஷன்ஸை ஒரு வாட்டி உங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். அந்த இடத்துல உங்களுக்கு மனசுக்கு கரெக்டான்னு பட்டுதானா மட்டுமே அந்த கேல்குலேஷன்ஸ்க்கு ஓகே சொல்லி நீங்கள் பில்லை வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள், இல்லைன்னா பண்ணாதீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பில்லை கண்டிப்பாக வாங்கினீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு காயினாக இருக்கலாம், ஒரு ஜுவல்லரியாக இருக்கலாம், அதோட வெயிட் கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணி வாங்குறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின பொருள் நம்ம வாங்கினது தானா அப்படின்றதையும் பார்க்கறது ரொம்ப நல்லது. யாரோ வாங்கின பொருளை நம்ம வாங்காமல் நம்ம பொருள் தானா, நம்ம செலக்ட் பண்ணி வாங்கின பொருள் தானான்னு பார்த்து வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டு. தீபாவளி டைமில் மோஸ்ட்டாக க்ரௌட் அதிகமாக இருக்குது. அதனால் முன்னாடியே புக் பண்ணுற விஷயத்தில் ஒரு சில தப்புகள் நடக்குது. அது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை வந்து நான் ஒரு வாட்டி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் இதை உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போது நீங்கள் தீபாவளியை அன்றைக்கி போகிறீங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களோட கோல்டு ரேட்டு 9200. நீங்கள் ஒரு 5 நாள் முன்னாடி போயிட்டு 5 டேஸ் பிஃபோரு இல்லை ஒரு 2 டேஸ் பிஃபோரு போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9000, நீங்கள் போகும்போது 9400 இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த நாளை செலக்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி பில் போட்டு வச்சிடுறீங்க. சரிங்களா? தீபாவளி அன்றைக்கி கோல்டு ரேட்டு கம்மியாக இருக்குது. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நாள் வந்து வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி எல்லாமே போட்டுடுறாங்க. போட்டுட்டு பில்லும் சேங்ஷன் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு பண்ணிவிட்டு இங்கே தான் ஒரு தப்பு, உங்களுக்கு வந்து ஒரு கிராமுக்கு 200 ரூபாய் கம்மியாக இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஒரு 10 கிராம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா இந்த வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் இந்த ரேட்டை போட்டுடுறாங்க. வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இந்த ரேட்டை போட்டு நமக்கு பில்லை போட்டு வச்சிடுறாங்க. இந்த 200 ரூபாய் கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா ஒரு கிராமுக்கு. இந்த 10 கிராமில் ஒரு 10 கிராமுக்கு 200 ரூபாய் அப்படின்னா 10 கிராமுக்கு சேர்த்த மாதிரி ஒரு 2000 ரூபாய் கம்மி பண்ணுறாங்க. ஆனால் இந்த வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே இந்த ரேட்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடுறாங்க. இந்த ரேட்டுக்கு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டியும் போடுறது கிடையாது.
இதை வந்து நான் ஒரு வாட்டி அனுபவிச்சிருக்கேன். அதனால் இந்த தப்பு நடக்குது. நீங்கள் முன்னாடியே போயிட்டு கோல்டை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி பில்லெல்லாம் போட்டு வச்சுருப்பீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, தீபாவளி அன்றைக்கி கம்மியாயிடுச்சுன்னா அந்த ரேட்டுக்கே உங்களுக்கு தரேன் அப்படின்வாங்க. ஆனால் அந்த ரேட்டுக்கு வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் கம்மி பண்ண மாட்டாங்க. ஒரு கிராம் 200 மட்டும்தான் நமக்கு லெஸ் ஆகும். 10 கிராமுக்கு சேர்த்த மாதிரி ஒரு 2000 கம்மி பண்ணி பில்லை போட்டு கொடுத்துட்றாங்க. நம்ம வந்து அந்த டைமில் யோசிக்க மாட்டோம். ஏன்னா நம்மளோட ஃபேமிலியோடு போயிருப்போம். நிறைய சுச்சுவேஷன்ஸ் அங்கே ஃபேஸ் பண்ணுறதால அதை நம்ம யோசிக்க மாட்டோம். அதனால் கண்டிப்பாக ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இந்த தப்புகள் வந்து நிறைய கடையில் நடக்குது. 11வதா, இப்போ நீங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா சேஃபாக பார்த்துக்கோங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சேஃபாக பார்த்துக்க முடியுமோ சேஃபாக பார்த்துக்கோங்க. குழந்தைங்க வந்து வீட்டில் வந்து ஜாலியாக விளையாடுற மாதிரி கண்ணமூச்சி விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போய் ஒளிஞ்சிக்கிறது நம்ம வந்து எவ்வளோ தேடினாலும் கிடைக்காது. அந்த மாதிரி டைமில் வந்து பசங்களை வந்து மோஸ்ட்டாக உங்கள் கண்காணிப்புலேயே வச்சுக்கோங்க. ஒரு தாத்தா பாட்டியை கூட்டிகிட்டு போகிறீங்களோ இல்லை உங்கள் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போகிறீங்களோ அவங்க கையிலேயே வந்து குழந்தைங்கள கண்காணிச்சுட்டே இருங்க. ஒரு விளையாடுறாங்க மற்ற குழந்தைங்க கூட அப்படின்னா கூட பரவாயில்ல, கண்காணிச்சுட்டே இருந்துக்கிறது நமக்களோட சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்க வீட்டில் விளையாடுற மாதிரி அங்கேயும் போயிட்டு ஒளிஞ்சிக்கிறது எல்லாமே செய்யறதால கொஞ்சம் சேஃப்டியாக இருந்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அதுவும் தீபாவளி டைமில் ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருக்கும். ஒரு நகை கடையில் முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக பார்த்துக்கோங்க குழந்தைங்கள. 10 டிப்பில் அட்லீஸ்ட் ஒரு டிப்பாச்சும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட சேவிங்ஸை தொடர்ந்து பண்ணிகிட்டே வரணும். நான் இந்த மாத சேமிப்பு தான் பண்ண போகிறேன். 500 மில்லிகிராம் தான் என்னோட டார்கெட். அது மட்டும் இல்லாமல் இந்த 55 நாட்களுக்கு டெய்லி ஒரு 10 ரூபா அப்படின்றது உண்டியில் சேவ் பண்ண போகிறேன். எவ்வளோ கிடைக்குதோ அதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிட்டு நான் வந்து கோல்டு வாங்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். காயினாக வாங்கணும் அப்படின்றதுக்காக. உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு ஹைக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.